இன்றைக்கி 10 நிமிஷத்தில் எப்படி ஒரு அருமையான மில்க் பேடா ஸ்வீட் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கடைசி வரலும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது, செய்து பாருங்கள். தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்துருங்க. இதால் நான் 2 கப் எடுத்துக்கிறேன். 2 கப்பா மில்க் பவுடர் 2 கப். மில்க் ஸ்வீட் பண்ண போகிறோம். மில்க் பவுடர் 2 கப். சுகர் 1/2 கப்பு. பால் அதால் 1 கப். 1 கப்பு பால். நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நெய் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படாது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நெய். அப்புறம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பிஸ்தா, பாதாம், முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல பிளேட்டில் நெய்யை தடவி வச்சுட்டு அதில் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, பிஸ்தா போன்ற பருப்புகளை தூவி தயார் நிலையில் வைத்துக்கொள்ளலாம். ஸோ பின்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்வீட்டை இது மேலே போடணும். இதில் விடணும். அதனால் ஓகே. முதல்ல இதை பேஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம். எடுத்து வச்சிருக்கிற அந்த நெய்யை இதில் விடுறேன். பாலை சேர்த்து இதில் விடுறேன். இதோட சர்க்கரையும் போட்டுக்கிறேன். சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி வந்தப்புறம் மில்க் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக விட்டுக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போடணும். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிட்டு வரணும். மில்க் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டு வரணும். தண்ணியில் அப்புறம் சுருண்டு வந்துடும். ஆமாம், தண்ணியில் அதுக்கு தேவையில்லை, பால் விட்டுருக்கிறதுனால. பார்த்தீங்களா, லம்ப் ஆகாமல் கிளறிண்டே வரும். ஒரு 7 to 10 மினிட்ஸில் ஆகிடும். இதுக்கு மேலே நெய் எல்லாமே விட வேண்டாம். இப்படியே சுருண்டுண்டே வருது. கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி போட்ட உடனே வாசனை கம்முன்னு வருது. இப்படியே சுருண்டுண்டே வருது பாருங்க. எந்த பதம் வரும்போது நம்ம இறக்கணும். அதாவது இது என்ன பண்ணோம்னா, அப்படியே பந்து மாதிரி சுருண்டுன்னு வரும். அதுல துளியோண்டு எடுத்து இப்படி உருட்டி பார்க்கணும். கையில ஒட்டாம உருட்டி வந்ததுன்னா பதம் ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வச்சுக்க வேண்டாம். ஈஸியா பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா பண்றது தான். எங்கள் சேனலில் வர்ற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நல்ல வாசனை வருது. நெய் வாசனை, பால் வாசனை. நல்லா சுருண்டு வந்துடுது. இப்போ பண்ணீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா உருட்டிண்டு வரும். கையில் ஒட்டாம உருட்டுற பதம் தான் இது. இதோட முடிஞ்சிடுது. இது அப்படியே கலவையை விட்டு இந்த டவராவால் ஆறின அப்புறம் தான் இது பண்ண முடியும். ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். ஆன பிறகு ரவுண்டாகவும் வில்ல போட்டுக்கலாம். ரவுண்டாகவும் போடலாம். நம்ம ஷேப் எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணலாம். ஒரு சின்ன மூடியை வச்சுட்டோம்னா ரவுண்டா போடலாம். ஸ்வீட் ரெடி. மில்க் பேடா நம்ம அந்த போட்டதை கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நல்லா ஒரு ரவுண்டான மூடியை எடுத்து வச்சு, சின்ன மூடியை வச்சு வில்ல போட்டது. உங்களுக்கு வேணும்னா ஸ்கொயர் டைப் வேணாலும் பண்ணிக்கலாம். யூஸ்வலா பண்றதுன்றதுனால இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கோம். இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நட்ஸ் எல்லாம் மீந்ததை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பண்ண குவான்டிட்டிக்கு இத்தனை ஸ்வீட்ஸ் வருது, அதை பார்க்குறீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸ்வீட்டு சாப்பிட்டு பார்த்தோம். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஸ்வீட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. சமைச்சு பாருங்கள். வேறு என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ரெசிபிலாம் செஞ்சு காட்டுறோம். நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் வர சமையல் குறிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்டுகள் எல்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.